அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் எந்த கட்சி கூட கூட்டணி போறாரு அப்படின்ற கேள்வி இருந்துட்டு இருக்கு. பாஜக டிடிவி தினகரன் தங்களுடைய கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு விரும்புறதாக செய்திகளானது வெளியாகிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பாஜகவை சேர்ந்த ஒரு மூத்த நிர்வாகியும் அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் கூட பயணிக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவுமே வந்து அந்த ஒரு செய்தியை வந்து உறுதி செஞ்சிருக்கிறாங்க. பிரத்யேகமாக இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு செய்தி தொகுப்பாக இருக்கு. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்குகள் அப்படின்றது 2021 அமமுக கட்சி வந்து பெற்ற வாக்குகள் அப்படின்றது கணிசமான வாக்குகளை குவிச்சிருக்கிறாங்க. அது பெரிய அளவுல 2026 தேர்தலுக்கு உதவும் அப்படின்னு பாஜக நம்புறதாக தெரிவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய முடிவை வந்து கொஞ்ச நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லி கேட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வருது. செங்கோட்டையன் அவர்கள் விரைந்து தாவேகா கூட கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. டிடிவி அவர்களும் வந்து அவருடைய எல்லா பேட்டியிலையுமே வந்து விஜய் அவர்களை பற்றி ஒரு நல்ல ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறாரு. அதிமுகவை விட விஜய் அவர்களுக்கு விஜய் கட்சிக்கு வந்து மவுஸ் இருக்கு. அதிமுக விஜய் கூட கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமே இருக்காது. விஜய் வந்து அந்த முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுக்க மாட்டாரு அப்படின்ற அளவுக்கு டிடிவி அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. சோ அந்த விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்களும் இப்போ தாவேகா கூட கூட்டணிக்கு போயிட்டாரு. டிடிவி அவர்களும் தாவேகா கூட கூட்டணி போயிருவாரோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. சோ அந்த ஒரு நடவடிக்கையில இருந்து தான் ஹோல்ட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுத்து இருந்துங்க அப்படின்ற மாதிரி பிஜேபி தரப்புல இருந்து கேட்கப்பட்டதாக டிடிவி தினகரன் அவர்கள் கிட்ட கேட்கப்பட்டதாக செய்திகளானது வெளியாகி இருக்கு. டிவி கிட்ட வந்து அந்த வாக்குகள் வந்து போயிடக்கூடாது. அமமுகவுக்கு சவுத் தமிழ்நாடுல ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு. அதுவும் மற்ற கான்ஸ்டிடுவன்சிலுமே ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை வீணடிக்க வேணாம், தாவேகாவுக்கு போக வேணாம் அப்படின்றதுதான் வந்து பாஜகவினுடைய விருப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது டிடிவி தினகரன் அவர்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏவே வந்து பதிவு பண்றாரு. அதாவது டிடிவி தினகரன் தன்னுடைய முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அதிமுகவில இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற வரைக்கும் நாங்க அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கும் பொழுது அமமுகவையோ ஓபிஎஸ் அவர்களையோ நிராகரிச்சுட்டாங்க அப்படின்ற பேச்சுகளும் இருந்தது. இப்போ பாஜக டிடிவி அவர்களுடைய கூட்டணியை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. குறிப்பா உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் டிடிவி அவர்களுடைய இந்த திட்டவட்டமான முடிவை வந்து கன்வின்ஸ் பண்ணிருவாரு அப்படின்னும் வந்து சொல்றாங்க. அமித்ஷா அவர்கள் பெரிய அளவுல அமமுக கூட்டணி வந்து பாஜக கூட இருந்துச்சு அப்படின்னா இந்த முறை தேர்தலுக்கு உதவும் அப்படின்னு அவர் கணக்கு போடுறாரு அப்படின்ற செய்தியும் வருது. சோ அவருடைய கணக்குக்காகவே அவர் வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருட இறுதி, அதாவது டிசம்பரினுடைய கடைசிக்குள்ள திருப்பியும் என்டிஏ அலைன்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்காக அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர இருப்பதாகவும் சொல்லப்படுது. சோ அப்படி தமிழ்நாட்டுக்கு வரும்போது அமித்ஷா அவர்கள் டிடிவி அவர்கள் கிட்ட கன்வின்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ டிடிவி அவர்கள் அமித்ஷா அவர்கள் கன்வின்ஸ் பண்ணும்போது கன்வின்ஸ் ஆவாரா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா அவரும் திட்டவட்டமா சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கிற வரைக்கும் நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்றாங்க. சோ இது டிடிவி அவர்கள் ஏடிஎம்கே கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு வரப்போறாரா அல்லது டிவிகே கூட போறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியானது எழுந்திருக்கு. டிடிவி அவர்களுடைய 2021 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா தொகுதிகளிலுமே தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தொகுதிகள்ல அவருக்கான ஒரு செல்வாக்கு அப்படின்றது இருக்கு. அது அவருடைய வாக்குகள்லயுமே பிரதிபலிக்குது. ஒவ்வொரு தொகுதியிலுமே கிட்டத்தட்ட 20,000 வாக்குகளை வந்து குவிச்சிருக்கிறாரு. சவுத் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மற்ற கான்ஸ்டிடியூஷன்லயுமே 10,000 வாக்குகளை வந்து குவிக்கப்பட்டிருக்கு அமமுக கட்சியினால. அப்படிப்பட்ட வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய டிடிவி அவர்கள் தாவேகாவுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுல பாஜக அவங்களுடைய முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல திங்கட்கிழமை அன்று பேட்டியை மதுரையில கொடுத்தப்போ டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து எல்லா பேட்டியிலும் இபிஎஸ் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இந்த முறையுமே வந்து இபிஎஸ் அவர்களுக்கு இந்த 2026 தேர்தலில் முடிவு கட்டப்படும், முடிவு வந்து மக்கள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அமமுகவினுடைய அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகள் அவங்களுடைய அலைன்ஸ்க்காக அவங்களுடைய வந்து வரவேற்பாக தான் வந்து ரிசீவ் பண்றாங்க. பல பேர் வந்து அமமுகவினுடைய வருகையை எதிர்நோக்கி தான் இருக்கிறாங்க. சோ எந்த ஒரு அவசரமும் இல்லாம தெளிவாக முடிவு எடுத்த பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி டிடிவி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. தாவேகா கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அமித்ஷா அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இப்போ பாஜகவினுடைய முன்னணி தலைவர்கள் வந்து டிடிவி அவர்கள் கிட்ட கான்டாக்ட் பண்ணியிருக்கிறதாகவும் மத்திய சென்ட்ரல்ல இருந்து மேலிடத்துல இருந்துமே வந்து டிடிவி
டிடிவி அவர்கள் கிட்ட கான்டாக்ட் பண்ண போறதாகவும் சொல்லப்படுது. தொலைபேசி மூலமாக கான்டாக்ட் பண்ணி அவரை வந்து கன்சோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரை கன்வின்ஸ் பண்ணி பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்கு வரதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையானது நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் பாஜக தரப்புலையும் சொல்லப்படுது. அதை உறுதி செய்யற வகையில தினகரன் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அவருடைய நெருங்கிய வட்டாரத்துல இருக்கக்கூடியவர்களும் அதை உறுதி செய்யறாங்க. சோ என்ன முடிவு எடுக்கப்பட போகுது 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிடிவி அவர்களுடைய வாக்குகள் என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக அமையுமா, அல்லது அவர் தாவேகா கூட கூட்டணிக்கு போனாரு அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு வரவேற்பு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. பெரிய அளவுல வரவேற்பானது தாவேகாவுல கிடைச்சது. டிடிவி அவர்கள் போனா இன்னும் இந்த 2026 தேர்தலை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துமா, இல்ல இது யாருக்கிட்ட டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணிக்கு போனா அது டிடிவி தினகரன் அவர்களுக்கும் வந்து அவருடைய அரசியலுக்கும் ஒரு நல்ல விஷயமா அமையும் அப்படின்னு உங்களுடைய பார்வையில இருந்து உங்க கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.